வணக்கம். உங்க பிரெக்னன்சிய பாதுகாக்கிற ஒரு கேட் கீப்பர் உங்க உடம்புக்குள்ளேயே இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. இன்னைக்கு நாம அந்த சைலண்ட் ஹீரோ, அதாவது கர்ப்பப்பை வாய் பத்தியும், அது உங்க குழந்தைய சேஃபா வச்சுக்கிறதுக்கு எவ்வளவு முக்கியம்னு பார்க்க போறோம். இந்த ஒரு லைன்லயே எல்லாம் அடங்கிருச்சு இல்லையா? கர்ப்பப்பை வாய் உங்க கர்ப்பத்தோட மௌனமான கதாநாயகன். நாம இத ஒரு கேட் கீப்பர் மாதிரி, அதாவது ஒரு பாதுகாவலன் மாதிரி பார்த்தோம்னா அதோட முக்கியத்துவம் நமக்கு இன்னும் நல்லாவே புரியும். சரி, முதல் பகுதியில நம்மளோட இந்த மௌன நாயகனை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். கர்ப்பப்பை வாய்னா என்ன? அது எப்படி நம்ம குழந்தைக்கு ஒரு கேட் கீப்பரா வேலை செய்யுது? வாங்க பார்க்கலாம். நிறைய பேரு கர்ப்பப்பை வாய்னா அது சும்மா ஒரு வழிதான்னு நினைக்கிறாங்க. ஆனா அது அப்படி இல்ல. அது ஒரு ஹைடெக் லாக்கர் சிஸ்டம் மாதிரி. கொலாஜன், மசில்ஸ் இதெல்லாம் சேர்ந்து ஒரு செம ஸ்ட்ராங்கான அமைப்பு அது. அந்த பூட்டு கரெக்டா லாக் ஆயிருந்தாதான் உள்ள நம்ம பேபி சேஃபா இருக்க முடியும். சோ இங்க தான் மாடர்ன் மெடிசின் ஒரு பெரிய கேம் சேஞ்சரா வருது. ஆன்டிகாமெண்டா ஏதோ நடக்கட்டும்னு ஒரு நம்பிக்கையில தான் இருந்தோம். ஆனா இப்போ அப்படி இல்ல. கர்ப்பப்பை வாய் நீளத்தை கரெக்டா அளந்து பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே கணிச்சு தடுக்கிற ஒரு சூப்பரான மாடலுக்கு நம்ம மாறிட்டோம். இது முழுக்க முழுக்க டேட்டாவை வச்சு பண்றது. அடுத்ததா நம்ம 2வது பகுதிக்கு வந்தாச்சு. இது ஒரு 3/4 பிரஷர் டெஸ்ட் மாதிரி. அதாவது கர்ப்ப காலத்துல இந்த கர்ப்பப்பை வாய் என்ன மாதிரியான சவால்களை எல்லாம் சந்திக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பாருங்க, 3 விதமான பிரஷர் இது மேல வேலை செய்யுது. 1, குழந்தையோட வெயிட் அதிகமாக கிராவிட்டி அதை கீழே இழுக்கும். 2வது, கருப்பை பெருசாக உள்ளே அழுத்தம் அதிகமாகும். 3வது, சில ஹார்மோன்ஸ் அதை கொஞ்சம் சாஃப்டாக்க முயற்சி பண்ணும். இந்த 3 சேர்ந்து தான் நம்ம கேட் கீப்பரோட ஸ்ட்ரென்த்தை டெஸ்ட் பண்ணுது. அப்போ ஒரு கேள்வி வருது இல்லையா, நம்ம கேட் ஸ்ட்ராங்கா தான் இருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? கரெக்ட். இதுக்கு பதில் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நமக்கு துல்லியமான ஸ்கேனிங் தேவைப்படுது. சரி, இப்ப நம்ம 3வது பகுதிக்கு வந்திருக்கோம். இதுதான் கோல்ட் ஸ்டாண்டர்ட் செக். நம்மளோட இந்த சைலண்ட் ஹீரோவை எப்படி ரொம்ப அக்யூரேட்டா செக் பண்றது? அதுக்கு பெஸ்ட் வழி என்ன? வாங்க பார்க்கலாம். நம்ம கிட்ட 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு வயித்து மேல பண்ற அப்டாமினல் ஸ்கேன், இன்னொன்னு டிரான்ஸ்வஜைனல் ஸ்கேன், அதாவது டிவிஎஸ். ரெண்டுமே ஸ்கேன் தான். ஆனா இந்த ஒரு விஷயத்துக்கு அதோட அக்யூரசி லெவல்ல பெரிய வித்தியாசம் இருக்கு. ஏன் டிவிஎஸ் தான் கோல்ட் ஸ்டாண்டர்ட்னு சொல்றாங்க? ஏன்னா அதுதான் ரொம்ப துல்லியமானது. வயித்து மேல ஸ்கேன் பண்ணும்போது சில சமயம் நம்ம சிறுநீர்ப்பை ஃபுல்லா இருந்தா இல்ல குழந்தையோட தலை மறைச்சா ரீடிங் தப்பாகலாம். ஒரு 5லேருந்து 10 மில்லிமீட்டர் கூட வித்தியாசம் வரலாம். ஆனா டிவிஎஸ் ஸ்கேன் அப்படி இல்ல. அது குழந்தையை தொடவே தொடாது, ரொம்ப சேஃப். டாக்டர்களுக்கு கிறிஸ்டல் கிளியரான ரிசல்ட்டை கொடுக்கும். ஓகே, இப்போ 4வது பகுதிக்கு வந்தாச்சு. நம்ம கேட்டை எப்படி இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குறதுன்னு பார்க்க போறோம். ஸ்கேன் ரிசல்ட் வந்துருச்சு. அடுத்து என்ன? பயப்படுறதுக்கே இங்க வேலையே இல்ல. இது ஆக்ஷன் எடுக்க வேண்டிய நேரம். இத பாருங்க, ஒரு சிம்பிளான டிராஃபிக் லைட் சிஸ்டம் மாதிரி தான் இது. 30 mmக்கு மேல இருந்தா அது கிரீன் ஜோன். நம்ம கேட் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு, வழக்கமான செக்கப்பே போதும். 25லிருந்து 29 வரைக்கும் இருந்தா அது எல்லோ ஜோன். கொஞ்சம் கவனமா இருந்து திரும்பவும் ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். ஒருவேளை 25 mmக்கு கீழே இருந்தா அது ரெட் ஜோன். உடனே ஆக்ஷன் எடுக்கணும். ஆனா ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரெட் ஜோனுனாலும் பயப்பட தேவையில்லை. அதுக்கும் ஒரு தெளிவான பிளான் இருக்கு. இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 25 மில்லிமீட்டர். இதுக்கு கீழே போச்சுன்னா அதை தான் நம்ம மெடிக்கல் டேர்ம்ல ஷார்ட் சர்விக்ஸ், அதாவது குட்டையான கர்ப்பப்பை வாய்னு சொல்றோம். இது ஒரு அலாம் மாதிரி. நம்ம கேட் கீப்பருக்கு கொஞ்சம் சப்போர்ட் தேவைன்னு சொல்ற ஒரு சிக்னல். சரி, இந்த கேட் கீப்பருக்கு எப்படி ஹெல்ப் பண்றது? அதுக்கு 2 முக்கியமான வழிகள் இருக்கு. ஒன்னு ப்ரொஜெஸ்ட்ரான் சப்போர்ட். இது ஒரு ஹார்மோன். இதை கருப்பையை ரிலாக்ஸா வச்சுக்கிட்டு கர்ப்பப்பை வாயை உறுதியா இருக்க வைக்கும். 2வது சர்விக்கல் சர்க்குலேஜ். சிம்பிளா சொல்லணும்னா அந்த கேட்டை மூடி வைக்கிற மாதிரி ஒரு சின்ன சேஃப்டி ஸ்டிச் போடுறது. இது ரெண்டுமே நம்ம கேட் கீப்பருக்கு கொடுக்குற எக்ஸ்ட்ரா சப்போர்ட். இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வரோம். நம்ம ஊர்ல கர்ப்ப காலத்தை சுத்தி நிறைய கட்டுக்கதைகள், தவறான நம்பிக்கைகள் இருக்கு இல்லையா? வாங்க, உண்மை என்ன, கட்டுக்கதை என்னன்னு பிரிச்சு பார்க்கலாம். இது ஒரு பெரிய கட்டுக்கதை. எப்ப பார்த்தாலும் பெட்லயே படுத்திருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் எடுக்கிறதுனால பிளட் கிளாட் மாதிரி வேற பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. இப்போதைய அட்வைஸ் என்னன்னா, மிதமான ஆக்டிவிட்டி, அதாவது டாக்டர் சொல்ற மாதிரி சின்ன சின்ன வேலைகள் செய்யலாம். அடுத்தது இந்த சூடான உணவு சமாச்சாரம். பப்பாளி சாப்பிட்டதால இப்படி ஆயிடுச்சு, அதை சாப்பிட்டதால இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. நல்லா கேட்டுக்கோங்க, இதுக்கும் நீங்க சாப்பிட்றதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது ஒரு கட்டமைப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அதனால நீங்க நல்ல புரோட்டீன் அதிகமா இருக்கிற உணவை சாப்பிட்டு உங்க உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிறது தான் முக்கியம். இன்னொரு பெரிய பயம், உள்ள ஸ்கேன் பண்ணா குழந்தைய குத்திடுமோண்டு. சத்தியமா அப்படி நடக்கவே நடக்காது. அந்த ஸ்கேன் பண்ற ப்ரோப் கருப்பைக்குள்ள போகவே போகாது. ரொம்ப சேஃபான ஒரு ப்ரொசீஜர் இது.
ஒருவேளை சர்விக்ஸ் பலவீனமா இருந்தா அதை கண்டுபிடிக்காம விடுறது தான் உண்மையிலேயே பெரிய ரிஸ்க். கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. அறிவே ஆயுதம், அச்சம் இல்ல. இந்த கணித்து தடுக்கும் திட்டத்துல உங்க பங்கு என்ன, நீங்க என்ன செய்யணும், வாங்க அத பத்தி பேசலாம். உங்க உடம்பு உங்களுக்கு சில சிக்னல்ஸ் கொடுக்கும், அதை நீங்க தான் கவனிக்கணும். உதாரணத்துக்கு பிறப்புறுப்புல ஒரு மாதிரி பிரஷர் அல்லது கனமா உணர்றது, சளி மாதிரி ஏதாவது வெளியேறது, விடாம ஒரு மாதிரி முதுகு வலிக்கிறது, இல்ல ஏதாவது திரவம் லீக் ஆகுற மாதிரி இருந்தா தயவு செஞ்சு உடனே உங்க டாக்டர் கிட்ட பேசுங்க. இதுதான் நீங்க உஷாரா இருக்க வேண்டிய விஷயங்கள். இறுதியா டாக்டர் பிரசாந்த் சொன்ன இந்த வரியோட முடிச்சுக்கலாம். உங்க கர்ப்பப்பை வாயோட நீளத்தை எங்களால மாத்த முடியாது, ஆனா உங்க கர்ப்பத்தோட முடிவை எங்களால நிச்சயம் மாத்த முடியும். இத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ரிப்போர்ட்ல வர நம்பர் பயமுடுத்துறதுக்கு இல்ல, அது நமக்கு ஒரு வழிகாட்டி. அந்த தகவலை வச்சு நாம சரியான ஆக்ஷன் எடுத்தா நம்ம கேட் கீப்பருக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம குழந்தைக்கு ஒரு ஆரோக்கியமான எதிர்காலத்தை நாமளே உருவாக்க முடியும்.